திமுக அவங்களோட ஸ்டாண்ட் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆனால் கள செயல்பாடுகளாக இந்த எஸ்ஐஆர் ரிவிஷனை ஒட்டி அவங்க என்னென்ன செயல்பாடுகள் வச்சுட்டு இருக்காங்க? இல்லை, முதல்ல நீங்கள் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி இது திருத்தம் கிடையாது, ரிவிஷன் தானே சொல்கிறாங்க. ரிவிஷன் சொன்னால் கூட ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரீஸ் பண்ணிட்டு இல்லைன்னு விட்டுருங்க, இருக்கிறவங்களுக்கு போட்டு கொடுத்துருங்கன்றேன். இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட என்ட்ரி அவங்க வெப்சைட்லாம் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்லேயே இப்போ என்னுடைய வாக்கு 2003 போட்டிருக்கணும் அப்படின்னா வந்துட போதும் இல்லையா? மக்கள் இன்னைக்கு வந்து அதை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு யாருமே அதை ஃபுல் பண்ண முடியல. அவங்க கேட்குற உறவினர்கள்லாம் யாரு? அப்பா அம்மாவா, அண்ணன் தம்பியா, சொந்த பந்தமா, என்ன உறவினர்கள்? 2003 நான் ஓட்டு போட்டிருக்கேன் இல்லையா? புதுசாக பண்ணுறீங்க. இப்போ இது முழுவதுமாக பழைய இதாக நிப்பாட்டிட்டு புதுசாக எடுக்கிறீங்க. இதுதான் சிக்கல். 6.5 கோடி மக்களுடைய அந்த தரவுகளை சரிபார்த்து இவங்க ஓட்டு போட தகுதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் திருப்பி கொடுக்கறதுக்கு குறைந்தபட்சம் 6 மாதம் ஆகும். என்ன அவசரம்? 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அப்பயே ஆரம்பிச்சிருக்கோம். நாம் தமிழர் கட்சி, தாவேகா, இவங்க 2 பேரோட நிலைப்பாடு, நாம் தமிழர் அவங்க வேலையை அவங்க ஆரம்பத்திலிருந்து அந்த நிலைப்பாடு வந்து எதிர்க்கிறாங்க. இது வேண்டாம் வேண்டாம், இது மக்களை பரிதவித்துக்குள்ளாகக்கூடிய விஷயம் தாங்கிறத எதிர்க்கிறாங்க. தாவேகா வந்து எதிர்க்கிறாங்க. பட் இது வரைக்கும் அவங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எஸ்ஏஆர்னாலே அவங்களுக்கு என்னென்ன ஒன்றும் புரியுமா என்னன்னு தெரியல. ஜனநாயகம் பாட்டு வேற ரிலீஸ் ஆயிடுச்சு, அதில் பிஸியாக இருக்காங்க. அந்த பாட்டை ரைட் பண்ணுற வேலையில் இருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பீகாரில் எஸ்ஐஆர் நடைமுறைக்கு வரும்போது தமிழ்நாட்டில் பலரும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய ஒரு சில பேருடைய வீட்டுக்கு கூட வந்து அந்த திருத்தத்திற்கான வேலைகளை வந்து மேற்கொண்டிருக்கலாம். அதை பற்றி விரிவாக பேச போகிறோம். கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் சேர்த்து பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். ஆளுங்கட்சியிலேருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் சார். திமுக அவங்களோட ஸ்டாண்ட் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆனால் கள செயல்பாடுகளாக இந்த எஸ்ஐஆர் ரிவிஷனை ஒட்டி அவங்க வந்து எஸ்ஐஆர் ஒட்டி அவங்க என்னென்ன செயல்பாடுகள் வச்சுட்டு இருக்காங்க சார்? இல்லை, முதல்ல நீங்கள் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி இது திருத்தம் கிடையாது, இது புதுசாகவே கொடுக்குறாங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளருடைய அந்த லிஸ்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ரிவிஷன் தானே சொல்கிறாங்க. ரிவிஷன் சொன்னால் கூட ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. பழைய உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, அப்போ 2003 நீங்கள் எஸ்ஏஆரில் இருந்தீங்கன்னா அதனை பற்றின டீட்டெயிலு, உங்கள் அப்பா அம்மா பற்றின டீட்டெயில்னு ஒரு பெரிய லிஸ்ட் கேட்குறாங்க. இப்போ 2003 வந்து நம்ம வந்து எங்கே போய் பார்க்குறது? அவங்க ஒரு வெப்சைட் மாதிரி இருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போனால் 2003 179 தொகுதியில் தான் எஸ்ஏஆர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு கேப் விட்டு 2005 என்னமோ பண்ணியிருக்காங்க. இப்போ இதுவே குழப்பமாக இருக்குது. இப்போ 2003 நான் ஓட்டு போட்டிருக்கேன்னா, 2003 எஸ்ஏஆர் நான் கலந்துக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டையை அதில் என்ட்ரி போட்டு நான் உள்ளே போய் பார்த்தேன்னா 99% தான் உங்களுக்கு வரமாட்டேங்குது. எந்த டீட்டெயிலுமே இல்லை. இது ஒரு பெரிய குழப்பம். இது படித்தவர்கள் எத்தனை பேர் உங்களை வந்து வெப்சைட்டில் போய் நம்பரை போட்டு செக் பண்ணி ஃபுல் பண்ண முடியும்? இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துங்க, எத்தனையோ பேர் படிக்காதவங்க இருக்கிறாங்க, கிராமப்புற ஆட்கள் இருக்கிறாங்க, வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க, அன்றாடம் வேலை செய்யக்கூடிய, உடல் உழைப்பு செய்யக்கூடியவர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் போய் எந்த வெப்சைட்டில் போய் பார்ப்பாங்க? அப்போ அவங்களுக்கு இது என்னன்னே தெரியல. படித்த ஆட்களுக்கே இதில் ஏகப்பட்ட குழப்பமாக இருக்குது. 2003 நாம் எப்படி செக் பண்ணுறது? இல்லை சார், இவங்களுடைய லெத்தார்ஜி காரணமாக இல்லை டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஏன்னா ரெண்டுத்தையும் வேற வேறையாக பார்க்கணும். இவங்க செக் பண்ண மாட்டாங்கன்னா வேற டிரான்ஸ்பரன்சின்னா தான். நான் என்ன கேட்குறேன்னா, எதில் போய் செக் பண்ணுறோம்? நம்ம போர்ட்டல் இருக்குல்ல, எந்த போர்ட்டலில்? இசி போர்ட்டல் தானே? ஆமாம், அதில் தான் இருக்குது. ஆமாம், நீங்களே செக் பண்ண வேண்டியது தானே. எங்களை ஏட்டா போட்டு உயிரை வாக்குறீங்க? ஏன் ஐடியை வச்சு நீ செக் பண்ணி 2003 போட்டிருக்கனா இல்லையான்னு முடிஞ்சு போச்சு. பொதுமக்களை ஏன் பாடுபடுத்துறீங்கன்றேன் சார். ஆனால் ஹானஸ்டான ஒரு இல்லை, நான் கேட்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்க. உன்னோட டாக்குமெண்ட் டவுட்டாக இருந்ததுன்னா உன்னோட டாக்குமெண்ட் கேளு, முடிஞ்சு போச்சுல. நீயே எல்லாம் நீயே செக் பண்ணிக்க, நீயே டாக்குமெண்ட் கொடு, நீ எதுக்கு இருக்கிற? ஆனால் அந்த கணக்கெடுப்பு நடைமுறை வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வருவாங்க, கேட்பாங்க. அது நார்மல் தான், அதை நீங்கள் எடுத்துட்டு போங்க. 2003 போய் நாங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ட்ரி போடணும்னா எத்தனை பேருக்கு சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண தெரியும்? எத்தனை பேருக்கு வந்து வெப்சைட்டுக்குள்ளே போக தெரியும்? அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, 2003 நீங்கள் இது கொடுக்குறீங்களா, ஒரு ஃபார்ம் கொடுக்குறீங்களா, அது 2003 நான் இருக்கணும் இல்லையானே கொடுத்துருங்களேன், சேர்ந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருங்களேன்றேன். செக் பண்ணி புது வாக்காளர்கள் லாஸ்ட் ஒரு டைம் ஓட்டு போட்டவங்களுக்கு அது இல்லைன்னு விட்டுருங்க, இருக்கிறவங்களுக்கு போட்டு கொடுத்துருங்கன்றேன். இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட என்ட்ரி அவங்க வெப்சைட்லாம் பார்க்க போகிறோம். அந்த வெப்சைட்லேயே இப்போ என்னுடைய வாக்கு 2003 போட்டிருக்கணும் அப்படின்னா வந்துட போதும் இல்லையா? 2003 வாக்கு இப்போ போட்டிருக்கிறாரு, 2003 எஸ்ஏஆரில் இவர் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு களமாக வச்சு போட்டுருங்க. 2003 எஸ்ஏஆரில் இவர் இல்லை, சரி இல்லைன்னா என்ன டாக்குமெண்ட் ஒன்று கொடுங்க, அதை பிரிண்ட் போட்டே கொடுத்துருங்கன்றேன். ஏன் மக்களை போட்டு பரிந்து வைக்க வைக்கிறீங்க? மக்கள் இன்னைக்கு வந்து அதை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு யாருமே அதை ஃபுல் பண்ண முடியல. அவங்க கேட்குற உறவினர்கள்லாம் யாரு? அப்பா அம்மாவா, அண்ணன் தம்பியா, சொந்த பந்தமா, என்ன உறவினர்கள்? 2003 நான் ஓட்டு போட்டுருக்கேனா இல்லையா? இல்லை ஹெல்ப் இருக்கும்ல, ஏதோ பண்ணுங்கன்னு வர்றவங்க கைட் பண்ணுவாங்க தானே? பண்ணுவாங்க. 2003 இருக்குங்கிறது எப்படி தெரியும்? அது ஒரு முக்கியமான காலமாக இருக்கு.
அது இல்லைன்னா என்னங்கிறது அவங்களுக்குமே தெரியலையே. 2003 2003 எஸ்ஏஆரில் நான் இல்லை. இப்போ அடுத்து நான் என்ன செய்யணும்? அந்த காலத்தில் நான் என்ன ஃபுல் பண்ணணும்? இந்த ஒரு குழப்பம் வந்து தமிழ்நாடு முழுக்க பெரிய பரபரப்பாக போயிட்டுருக்கு. திமுக சார்பிலையும் சரி, மதிமுக சார்பிலையும், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பிலையும் 3 வழக்குகளை போட்டிருக்கிறாங்க. சில தன்னார்வ அமைப்புகளும் வழக்கு போட்டிருக்கிறாங்க. திமுக போட்ட வழக்கு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வருது, உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. இது தடை பண்ணுங்க, இல்லாட்டி தள்ளி வைங்க. ஒரு 3 மாதம்லாம் செய்ய முடியாது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வாரத்துக்கு 3 நாள் தான் அவங்க வர்றாங்க. செவ்வாய், புதன், வியாழன் 3 நாள் வர்றாங்க. 4 வாரம், நவம்பர் 4 முதல் டிசம்பர் 4 வரை. நான் போனால் 12 நாள். 12 நாளில் எப்படி நீங்கள் 6.5 கோடி மக்களையும் நீங்கள் இது பண்ணுவீங்க? அது அவங்களும் கால்குலேட் பண்ணுவாங்களா? அதுக்கான ஸ்ட்ரென்த்தோட தான பண்ண முடியாது. பண்ண முடியாதுங்கிறத பிராக்டிக்கல். அவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு இதை யோசிக்காம இந்த நடவடிக்கை ஆரம்பிக்க பண்ண முடியாது. இப்போ எத்தனை பேர் வந்துகிட்டு இருக்காங்க? உங்கள் வீட்டுக்கு என்னைக்கு வந்தாங்க? உங்கள் வீட்டுக்கு என்னைக்கு வந்தாங்க? இன்னும் வரல, வரவே இல்லை. அப்புறம் என்ன எப்படி முடிப்பீங்க? வந்த பிறகு நீங்கள் டாக்குமெண்ட் வாங்கி கொடுக்கணும். உங்கள்கிட்ட இல்லாத டாக்குமெண்ட்டை அப்ளை பண்ணி வாங்கணும். உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க திடீர்னு வந்து, உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இல்லை. பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ஹாஸ்பிட்டலே பிறந்திருக்கீங்க, இல்லை வீட்டிலே பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வேணும். எப்படி வாங்குவீங்க? பிறந்து வேற ஊர், வேற ஊர். அந்த ஊருக்கு லீவ் போட்டு போகணும். ஒரு நாள் எதுன்னு சொல்லி ஒரு நாள் லீவ் போட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் லீவ் போட்டு போய் அப்ளை பண்ணி கொடுத்துடணும். நீங்கள் வீட்டில் பிறந்தீங்கன்னா முனிசிபாலிருந்து ஒரு என்ஓசி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் இதில் கொடுக்கணும், கார்பரேஷனில் கொடுக்கணும். கார்பரேஷன் நகராட்சி எது ஒன்று கொடுக்கணும். அவங்க அதை அப்லோட் பண்ணுவாங்க. அது டவுட்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு வேலை இது பண்ணுவாங்க, என்ஓசி வாங்க சொல்லுவாங்க. இது ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது. இப்போ நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்லாம் ஓட்டு போட முடியாது அப்படின்னு உங்களுக்கு வந்துச்சுன்னா, நீங்கள் பிறந்த ஊரில் போய் பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒன்று இன்னைக்கு தேதி 10 ஆகி போச்சு. இதுதான் சொல்கிறோம். இது ஏகப்பட்ட குளறுபடியாக இருக்குது, சிக்கலாக இருக்குது. இது ஒரு குறைந்தபட்சம் 6 மாதம் பண்ண வேண்டிய வேலை. 6.5 கோடி மக்களிடையே நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க. இப்போ இது முழுவதுமாக பழைய இதாக நிப்பாட்டிட்டு புதுசாக எடுக்கிறீங்க. இதுதான் சிக்கல். இப்போ 6.5 கோடி மக்களுடைய அந்த தரவுகளை சரிபார்த்து இவங்க ஓட்டு போட தகுதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் திருப்பி கொடுக்கறதுக்கு குறைந்தபட்சம் 6 மாதம் ஆகும். என்ன அவசரம்? 2020 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அப்போ ஆரம்பிச்சிருக்கணும் தானே. உங்கள் வாதத்துக்கே வரோம். எஸ்ஏஆர் நீங்கள் நடத்துங்க, வேணாம்னு சொல்ல. நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு நடந்து 1 மாதத்தில் வச்சிருக்கணும் தானே. ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் தேர்தல் அறிவிச்சுட்டு வேக வேகமாக பண்ணி என்ன அர்த்தம்? அது என்ன உள்நோக்கம்? ஏன் மக்களை பரிந்துரைக்க வைக்கிறீங்க? ஏன் மக்கள் ஒன்றும் குழப்பமாக இருக்கிறாங்க. பல பேருக்கு ஒன்றும் போய் சேரலை. இதுதான் சிக்கல். இப்போ நீங்கள் எஸ்ஐஆர் நடத்தாமல் போங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கான கால இடைவெளியை கொடுங்க. கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் ஒரு நியாயம் வேணுமா வேணாமா? 2003 நான் வந்து யாருக்கு ஓட்டு போட்டேன்றது எனக்கே தெரியாது. நான் பழைய கார்டில் ஓட்டு போட்டேன்னா, இப்போ புதுசாக வாங்கியிருக்கு, புதுசாக அதுக்கு ஒரு கார்டு பார்த்துருப்பேன். இந்த கார்டில் ஓட்டு போட்டேன்னா வெப்சைட்டுக்குள்ள பார்த்தா நம்பர் இருக்க மாட்டேங்குது. ஏகப்பட்ட குழப்பம் இருக்குதுல. இதைத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக கூட்டணி கட்சிகளும் கடுமையாக எதிர்க்கிறாங்க. நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறாங்க. சரி, ஒருவேளை நீதிமன்றத்தை எப்படி வேணாலும் வரட்டும் அப்படின்னு திமுக தரப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக நிர்வாகிகளே அந்த இருக்கக்கூடிய வாக்காளருக்கு உதவக்கூடிய வேலைகளை களத்தில் இறக்கி விட்டுருக்குறாங்க. ஓகே. திமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் வந்து இது சம்பந்தமான குறைகளை கேட்டறிவதற்காக ஒரு வார் ரூம் போட்டிருக்கிறாங்க. ஹெல்ப்லைன் நம்பர் போட்டிருக்கிறாங்க. சப்போஸ் ஏதாவது கிராமத்தில் இருக்கவங்க பார்க்குறாங்க, இது எப்படி ஃபுல் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு உதவி பண்ணுவதற்காக ஒரு கண்ட்ரோல் ரூம் போட்டிருக்காங்க, வார் ரூம் போட்டிருக்காங்க, ஹெல்ப்லைன் நம்பர் போட்டிருக்காங்க. அந்தந்த பகுதிகளுக்கு முகவர்கள் போகிறாங்க, கட்சி நிர்வாகிகள் போகிறாங்க, உதவி செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, திமுக இதை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேலை பண்ணுறாங்க. இதை ஆதரித்த அதிமுக யாராவது வெளியில் பார்த்துருக்கீங்களா? அவங்கள மக்கள் இவ்வளோ பரித வச்சுக்கிட்டு இருக்காங்களா, வாங்கி வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்காங்கல்ல. ஒரே ஒரு அதிமுக நிர்வாகி அந்த ஏரியாவில் போய் யாருக்கா பார்த்துருக்கீங்களா? இல்லை, மேபி அவங்க பண்ணியிருக்கலாம். லோக்கலில் அவங்க பெருசாக ஆர்வம் இல்லை. இன்னைக்கு என்ன சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி? இது வந்து இறந்து போனவர்களுடைய இதை நீக்கிறதுக்கு தான் எஸ்ஐஆர் நடத்துறாங்க. ஆனால் சார் அதான் சார் முதல்ல அவர் எஸ்ஐஆர்ங்கிறத அவர் கரெக்டாக சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், அவரை வந்து நம்ம ஏற்றுக்கலாம். இல்லை, அவங்க வந்து எஸ்ஐஆர் வந்து ஒரு சரியான சீர்திருத்தம் நம்பும் பொழுது அவங்க எப்படி களத்தில் எப்படி நம்புவீங்க? உதவி செய்யுங்க. போய் திமுக காரங்க உதவி பண்ண வேணாம். உங்கள் கட்சிக்கார எத்தனை பேர் ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க? உங்களுக்கு எத்தனை பேர் அதை ஃபுல் பண்ண தெரியாமல் இருப்பாங்க? எத்தனை பேர் அது என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க? எங்கள் பக்கத்து பில்டிங் வாட்ச்மேன் மொத்தமாக சொல்கிறாங்க, எங்களுக்கு அது என்னன்னே தெரியாதுங்க, ஓட்டு போனால் போயிட்டு போகுது, ஏன் உழப்பு பார்க்கறது எங்களுக்கு பெரும்பாடாக இருக்குன்றாங்க. அவங்க லீவ் போட்டு அவங்க ஊர் செஞ்சி பக்கத்தில் ஒரு கிராமம், அவங்க லீவ் போட்டு புதுசாக 2 பேர் போய் உட்காந்து அவங்க ஊரை ஓட்டு லிஸ்ட் வாங்கிட்டு வந்து அவங்க இருக்க டாக்குமெண்ட்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பாங்களா? 2 ஓட்டு போனால் போயிட்டு போதுங்கிறாங்க. இதுக்காக நான் லீவ் போட்டு கையில் 1000 ரூபாய் செலவழிச்சு ஊருக்கு போயிட்டு வர முடியுமான்னு கேட்குறாங்க. இது ஒரு 6 மாதம் லீவுனா கோயில் திருவிழாவுக்கோ வேறு ஏதாவது விஷயத்துக்கு ஊருக்கு போகிறப்போ அவங்க பண்ணிக்கிறாங்க. 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம்? இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்கிறாரு, தேர்தல் ஆணையம் போலி வாக்காளர்களை இந்தியா முழுவதும் சேர்த்து தான் ஒவ்வொரு மாநிலம் ஜெயிச்சிருக்கு, அதை மறைக்கிறதுக்கு மடை மாற்றுவதற்கு தான் எஸ்ஐஆரை கொண்டு வந்துருக்குறாங்க.
போலி வாக்காளர் லிஸ்ட்டை காட்டுறாரு. இல்லை சார், அப்படின்னா இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கெல்லாம் வந்து பாஜக தோத்துதோ அங்கே காங்கிரஸ் இப்படி தான் ஜெயிச்சதுன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்கள் ஜெயிக்கிற இடத்துல காங்கிரஸ் எங்கே ஜெயிச்சு? இல்லை, காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள்லையோ மாநிலங்கள்லையோ இந்த மாதிரி குற்றச்சாட்டு வரல. ஒரு ரொம்ப தெளிவான கேள்விதான். இது ரொம்ப நாளாக கேட்டே இருக்காங்க. அவங்க எல்லா இடத்துக்கும் பாஜக ஜெயிச்சா மட்டும் இப்போ இதை குறை சொல்லுவீங்க? எல்லா இடத்துக்கும் பண்ணுறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தேர்தலில் 32 தொகுதிக்கு மேலே இந்தியா கூட்டணி வெற்றி பெறுது. 6 மாதத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்குது. 6 மாதத்துக்குள்ள 91 லட்சம் வாக்காளரை சேர்த்துருக்கீங்க. எப்படி சேர்த்தீங்க? எப்படி வந்தாங்க? 6 மாதத்துக்குள்ள எப்படி நீங்கள் எவ்வளோ பேர் சேர்த்தீங்க? என்ன டாக்குமெண்ட் வாங்கி சேர்த்தீங்க? அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டாங்களே, லிஸ்ட் எடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக வழக்கு போட்டிருக்காங்க. ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய அத்தனை ரீஜனல் பார்ட்டியும் மாநில கட்சியும் எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தேர்தல் ஆணையத்தின் துணையோடு தேர்தல் ஆணையத்தை தன் கையில் வச்சுக்கிட்டு இவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவருக்கு தேவையான ஆட்களை சேர்க்கிறாங்க. பண்ணியிருக்காங்களே தமிழ்நாட்டில் பாஜக 18% வாங்கியிருக்கு. திருவள்ளூர் மாதிரியான தொகுதியில் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. அப்படிங்கும்போது சந்தேகம் வருது. அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணுவாங்க. ஒரே எஸ்ஏஆரை வச்சு மொத்தமாக பண்ணிட்டோம் வச்சுங்க, சந்தேகம் வருமா வராதா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணுவாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 18%, சட்டமன்ற தேர்தலில் 25% அப்படின்னு படிப்படியாக தான் காட்டுவாங்க. நீங்கள் மற்ற மாநிலங்கள் நெக் டு நெக் இருக்க மாநிலங்களில் போட்டு ஆட்டை கழிச்சு விட்ருவாங்க. 10% இவங்க போடுவாங்க, பர்சன்டேஜ் ஏற்றி கட்டுவாங்க, முடிஞ்சிடும். ஒன்றுமே இல்லாத மாநிலங்களில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டுவாங்க. 18% இந்த வந்து தேர்தலில் வந்திருக்கு, அடுத்த தேர்தலில் பாருங்கள், அப்படி ஒரு கிராஜுவலான க்ரோத் மாதிரி அவங்க காட்டுவாங்க. இதுதான் பாஜகவுடைய திட்டுத்தனங்கிறது. இந்த வேலையை தேர்தல் ஆணையத்தை வச்சு பண்ணுறாங்க. இதுதான் ராகுல் காந்தி சொல்கிறார், ஓட் சோரிங்கிறார். இந்த வேலையை கிராஜுவலாக பண்ணுறாங்க. இந்த 18%ங்கிறது சந்தேகம். நாடாளுமன்ற தேர்தலில் 18% பாஜக தனிச்சு வாங்கியிருக்குங்கிறது சந்தேகம். பல தொகுதிகளில் அவங்களுக்கு கட்டமைப்பே கிடையாது. பல தொகுதிகளில் வேட்பாளர் யாரும் தெரியாது. திருவள்ளூர் தொகுதியில் சசிகாந்த் செந்தில் நிற்கிறார், காங்கிரஸ் சார்பாக எதிர்த்து பாஜக நிற்குது. பாஜக வேட்பாளர் தொகுதியே கிடையாது. அவர் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் அங்கே வந்து 2ஆம் இடத்துக்கு வாங்கியிருக்காரு. எப்படி வாங்குவார்? அந்த பகுதி விசிகா ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த தொகுதியில் அது வந்து ஆக்சுவலாக ஒரு தனி தொகுதி இல்லையா? அப்போ அவருக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல. அந்த பகுதியில் கேண்டிடேட்டே யாரும் தெரியாதுங்கிற எப்படி வாங்குவாரு? அந்த கேண்டிடேட்டே யாரும் தெரியாது. சசிகாந்த் செந்தில் வந்து ஒரு ரிட்டையர்ட் IAS ஆஃபீஸரு. விசிகா அந்த பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. திமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதெல்லாம் மீறி ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்குது. இதெல்லாம் தாண்டி 2ஆம் இடத்துக்கு வந்துச்சுன்னா எப்படி வரும்? இதெல்லாம் சந்தேகம் தான். அப்போ கிராஜுவலாக ஒவ்வொரு பகுதிகளாக வளர்ந்த மாதிரியான ஒரு செட்டப் கட்டுறாங்க. இந்த எஸ்ஐஆரில் இந்த மாதிரியான வேலையை தான் செய்ய போகிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் வந்து எல்லா டேட்டாவும் உங்கள்கிட்ட இருக்குங்க. ஆதார் கார்டு எப்படி வாங்குறீங்க? ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறீங்க, ஐபால் எடுக்கிறீங்க, ஒரு மனிதனுடைய எல்லா டீட்டெயிலும் எடுத்து வாங்குறீங்க. நீங்கள் ஆதார் கார்டு வந்து எல்லாத்தையும் ஆதார் கார்டு நம்பர் இருந்தால் நீங்கள் எத்தனை பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, உங்கள் ரேஷன் கார்டு டீட்டெயில் என்ன, எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஓட்டே லாஸ்ட் டைம் நிறைய பேர் ஆதார் மிங்கில் பண்ணி தான் போட்டுருக்கேன். நான் கூட அப்படி தான் மிங்கில் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஆதார் நம்பரை போட்டுட்டு நம்மளோட டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும். வந்ததுக்கு பிறகு நான் 2003 எஸ்ஐஆரில் அட்டன் பண்ணியிருக்கேனான்னு பாரு. இல்லைன்னா நீ டெலிட் பண்ணி விடு, வேறு டாக்குமெண்ட்டை கேளு, கொடுத்துட்டு போகிறோம். ஏன் மக்களை போட்டு பரிதவிக்க வைக்கிறீங்க? என்ன செய்யறதே தெரியாமல் மக்கள் வந்து குழம்பிக்கிட்டு இருக்காங்களே. இதை எதிர்த்து மக்களோடு நிற்க வேண்டிய அதிமுக தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக பாஜகவிடம் மண்டிட்டு போய் நிற்கிறதுங்கிறது தான் கேவலம். அது நீங்கள் எஸ்ஆர் ஆதரிக்கிறீங்கல்ல, அந்த எஸ்ஆருக்கு உதவி பண்ணணுமா இல்லையா? மக்களுக்கு போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குற வேலை, அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வேலை, வார் ரூம் போட்டிருக்கிறோம், இல்லை ஹெல்ப்லைன் நம்பர் போட்டிருக்கிறோம், உங்கள் டவுட்டுக்கு நாங்கள் கிளியர் பண்ணுறோம், நாங்கள் இதை ஆதரிக்கிறோம். எதிர்க்கிற திமுக உதவிகரமாக நிற்கிது போய் களத்தில். இதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும். இந்த வார்த்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். எதிர்க்கிற திமுக மக்களோடு உதவி செய்வதற்காக நிற்கிறது. ஆதரிக்கிற அதிமுக எங்கே இருக்குன்னு தெரியல. நீங்கள் இன்னைக்கு வந்து சொல்கிறார் இறந்தவர்களுடைய வாக்கு நீக்கிறது. இறந்தவர்கள் வாக்கு நீக்கிறதுக்கு எதுக்கு வீடு வீட்டுக்கு வர்றது? சரி, வீட்டுக்கு வாங்கன்ற வீட்டுக்கு வாங்கி வந்து இறந்தவர் வாக்கு இல்லை, இவங்க இறந்து போயிட்டாங்களா, அடிச்சுட்டு போ. இருக்கிற வாக்கை நீ வந்து உயிரோடு இருக்க வாக்கை வந்து எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுற? இல்லை, வேற நாட்டை சேர்ந்தவங்களோ இல்லை ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் இருக்குன்ற குற்றச்சாட்டை வந்து ஆரம்பத்தில் வச்சுட்டு இருக்காங்க. அது நீங்கள் கண்டுபிடிங்க. வீட்டுக்கு வந்தால் கண்டுபிடிச்சிடலாமா? அவங்க டாக்குமெண்ட் வச்சு தான் கண்டுபிடிக்க போறீங்க. உங்கள் டவுட்ஃபுல்லாக இருக்கிற உங்களோட டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுன்றேன். அது நீங்கள் பண்ணுங்கன்ற. இல்லை, மேனுவல் மோடு தவிர வேறு என்ன மோட் சஜஸ்ட் பண்ணுவீங்க? மேனுவலாக போனாலும் என்ன கேட்பீங்க? டாக்குமெண்ட் தான் கேட்பீங்க. நான் அவர் தூக்கி போயிருவீங்களா? வாக்காளர் எல்லாத்தையும் கூட்டு போய் வந்து செக் பண்ண போறீங்களா? மேனுவலாக போய் என்ன கேட்க போறீங்க? அவன்கிட்ட டாக்குமெண்ட் தான் கேட்பீங்க. அவன் டாக்குமெண்ட்டை கூட கேட்பான். அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு போக சொல்ல வேண்டியதுனா நீங்கள் ஏன் வந்து மக்களை போட்டு பரிதவிக்க வைக்கிறீங்க? நீங்கள் இந்த முறை 2026 வாக்காளராக வாக்களிக்க வேண்டும் என்றால் இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. முடிஞ்சு போச்சு. ஏன் 2003 நீ எஸ்ஏஆரில் இருந்தியா? உங்கள் அப்பா யார், உங்கள் தாத்தா யார், என் தாத்தா யார், அப்பா யாருங்கிறது என்னுடைய டீட்டெயிலே இருக்கு. நீங்கள் தட்டி பார்த்தாலே சொல்லிடுவாங்க, இவரோட மகன், இவரோட பையன்,
இதோடைய அம்மாங்கிறது என்னோட டீட்டெயில் இதே இருக்கே. என் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தா தெரியும், காலேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தா தெரியும், என்னோட ஆதார் சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தா தெரியும், ஆதார் கார்டு எடுத்து பார்த்தா தெரியும், அதில் வந்துட்டு போதே. அப்புறம் எதுக்கு நீங்கள் எங்களை வந்து போட்டு இதை எங்கள்கிட்ட இதெல்லாம் அரசாங்கம் பார்க்க வேண்டிய வழியை மக்கள் பார்க்க சொல்கிறான். ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்களா, அதை நம்ம ஃபுல் பண்ணணுமா, நம்மளே அப்லோட் பண்ணணுமா? அப்லோட் பண்ணுறதுலாம் யாரோட வேலை? உங்களுடைய போர்ட்டலில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இப்போ உங்களோட போர்ட்டலில் வந்து 2003 நான் இருக்கனா இல்லையான்னு செக் பண்ணுறேன். 2003 நான் இருக்கனா இல்லையாங்கிறது உங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணுறத நீங்கள் செக் பண்ணிருக்கேன்றேன். மக்கள் எத்தனை பேருக்கு இன்றைக்கி வெப்சைட்டில் போய் பார்க்க தெரியும்? அந்த சர்வர் ஒர்க் ஆக பண்ணிக்குது. 123 தொகுதிக்கு ஒரு முறை பண்ணி 2002 பண்ணியிருக்கீங்க. அதுக்கு பிறகு ஒரு 70 தொகுதிக்கு அப்புறம் பண்ணியிருக்கீங்க. இதுவே குழப்பமாக இருக்குது. அப்போல்லாம் பெருசாக வந்து டேட்டா சேர்த்திருக்க மாட்டாங்க. 2003 காலகட்டங்கள்லாம் அவ்வளோ பெருசாக டிஜிட்டல் ஆகலை. இப்போ எப்படி பண்ணுவீங்க? சரி, உங்கள் அப்பா எங்கே இருக்கிறாரு, உங்கள் அப்பாவோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்கன்னு கேட்குறாங்க. உதாரணத்துக்கு எங்கள் அப்பா 1947 சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவர். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் அவர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பார். சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியன் கவர்மெண்ட் 1950 டாக்குமெண்டேஷன் ஆச்சு தமிழ்நாடு, இந்தியா தெரியுமா உங்களுக்கு? 1950 இருந்தால் டாக்குமெண்ட்டை பராமரிக்கக்கூடிய வேலையாக இருக்குது. 47 பிறந்தவருக்கு நான் எங்கே போய் டாக்குமெண்ட் வாங்குவேன்? அவர் படித்த காலேஜில் படித்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், அவர் ஸ்கூலில் படித்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறேன். அவர் பிறந்த ஹாஸ்பிட்டலில் அடிச்சுட்டு வாங்கியிருந்தேன் அந்த காலத்தில். வீட்டில் பிறந்தவர், நான் எங்கே போய் சர்டிஃபிகேட் வாங்குவேன்? சார், இந்த நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஓகே, வந்து உங்களை தாண்டி இப்போ விளிம்புநிலை மக்களுக்கு நிறைய பேருக்கு சிக்கல் இருக்கும். ஆனால் விளிம்புநிலை மக்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கும். ஆனால் அந்த இன்ஃபில்ட்ரேஷன் குற்றச்சாட்டை இல்லை மற்றவங்க வந்து நம்மளுடைய எலெக்ஷனையே வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டை அப்போ எப்படி தான் அந்த நாடு கவுண்டர் பண்ணுறது? டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுங்கன்றேன். இப்போ டாக்குமெண்ட் நீங்கள் வீட்டுக்கு வரீங்கல்ல, குடியுரிமை சார்ந்த டாக்குமெண்ட் சொல்கிறீங்க, அது வந்து நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? வாக்காளர் அடையாள அட்டைங்கிறது, வாக்களிக்கக்கூடிய உரிமைங்கிறது வந்து அவங்களுக்கு அதை மட்டும் தான். குடியுரிமை நிரூபிக்க வேண்டிய உள்துறை அமைச்சர் தான். இன்ஃபில்ட்ரேஷனுக்காக கேட்குறேன், இன்ஃபில்ட்ரேஷன் ஸ்டாப் பண்ணி செக் பண்ணுங்கன்றேன். அது தவறே கிடையாது. அது பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட செக் பண்ணுங்க. அது எப்படி பண்ணுவீங்க? அதுக்கு என்ன வரைமுறை வச்சிருக்கீங்க? அதுக்கு என்ன டாக்குமெண்டேஷன் கேட்குறீங்க? எந்த அடிப்படையில் இதுங்க இது பண்ண போறீங்க? அது அந்த கிளாரிட்டி இல்லையே. அதான சிக்கல். அந்த கிளாரிட்டி இல்லையே. இப்போ காமனாக இங்கே இருந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு அந்த பாதிப்பு வருது. நீங்கள் அவனை இவனையும் ஒரே தட்டில் வச்சு பார்ப்பீங்களா? ஒரு ஊடுருவக்காளர்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. ஒரு தெருவுக்குள்ளே போகிறோம், அவன் காலங்காலம் வாழ்ந்துட்டு இருக்கிறான். தாத்தா காலம் முப்பாட்டம் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் எல்லா டாக்குமெண்ட் கொடுறான்னு கோபமாக வராதா? இது எல்லாத்துக்கும் தானே கேட்குறீங்க. அதான சிக்கல். இப்போ எல்லாத்துக்கும் ஏன் கேட்குற? அப்படி கேட்டாலுமே இது வந்து கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டாக கேளுங்கன்றேன். 2003 போய் நான் ஓட்டு எஸ்ஆரில் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டே இல்லைங்கிறீங்க. 2003 நான் போய் பார்த்தேன்னா அதில் எந்த அந்த 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 போர்ட்டலில் பாதி இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் சிக்கல் இருக்குல்ல. இப்போ எனக்கு என்கிட்ட கேட்டால் எல்லா டாக்குமெண்ட் நான் கொடுப்பேன். ஆதார் கார்டு கொடுக்குறேன், பர்த் சர்டிஃபிகேட் கேட்டால் கொடுக்குறேன், ஸ்கூல் சர்டிஃபிகேட், காலேஜ் சர்டிஃபிகேட் கேட்டால் கொடுக்குறேன். இதை விட்டு என்னால் கொடுக்க முடியும். என்னோடய வயசுக்கு என்னால் கொடுக்க முடியும். 80 வயசு இருக்கக்கூடிய எங்கள் அப்பாவோட டாக்குமெண்ட் நான் எங்கே போய் எடுப்பேன்? அப்போ டாக்குமெண்ட் இருக்காது. 1947 பிறந்தவர்கிட்ட போய் என்னத்த டாக்குமெண்ட் எடுப்பீங்க? அவர் இறந்து போன டெத் சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம் அதே வச்சுமா. இதெல்லாம் நடைமுறை சிக்கலில் இருக்குது. 1 மாதத்தில் செய்ய முடியாது. இதுக்கு நாளாகும். இதை இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா திட்டமிட்டு புதிய வாக்காளர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வட இந்திய வாக்காளரை சேர்க்கறதுக்கு, இவர்களுக்கு எதிரான வாக்காளர்களை நீக்குவதற்கு ஒரு பெரிய சதித்திட்டத்தோடு இந்த எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் அரங்கேற்ற போகிறாங்க. 5 மாநிலத்தில் இந்த வேலை தான் செய்ய போகிறாங்க. இதை எதிர்த்து தான் நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. மக்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க, அச்சத்தில் இருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கட்சிகளுமே வந்து இது என்ன செய்ய போகிறோங்கிற கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு. டிடிவி தினகரன் பேசுகிறாரு, வேல்முருகன் பேசுகிறாரு, எல்லா கட்சியுமே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. அதுக்கு இது தேர்தல் ஆணையம் வந்து மக்களை இப்படி பரிந்துரைக்கக்கூடாது. ஒரே நாளில் 500,000 ஜெல்லாக இருந்தாங்க. என்ன நடந்துச்சு? இவங்க கொண்டு வர்ற ஸ்கீம் எல்லாமே மக்களை பரிதவித்துக்குள்ளாகக்கூடிய விஷயம் தான் பண்ணுறாங்க. இவங்க பிடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணியாக தான் இருக்குது. அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டியது. ஒரே நாள் லாக்டவுன் போட்டிங்கல்ல, எத்தனை பேர் நடந்து போய் செத்து போனாங்க? வட இந்திய தொழிலாளர்கள் எத்தனை பேர் நடந்து போய் குழந்தைகளை அகதியை போல பெட்டி சட்டியை தூக்கிட்டு கை குழந்தையை தூக்கிட்டு நடந்து போய் எத்தனை பேர் செத்து போனாங்க? நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல. ஒரே நாள் நைட்டு 500,000 செத்து போச்சு. 500,000 செல்லாதுன்னாங்க. பேங்கில் வரிசையில் எத்தனை பேர் செத்து போனாங்க? இப்போ ஒரே மாதத்தில் 6.5 கோடி மக்களை சரி பண்ணுறாங்க. எங்கே போய் சரி பண்ணுவீங்க? ஏன் மக்களை பரிதவிக்க வைக்கிறீங்க? இதுதான் கேள்வி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக மாதிரியான ஒரு கட்சியை தவிர, பாஜக மாதிரியான ஒரு கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிகளுமே இதை எதிர்க்கிறாங்கன்னா கால அவகாசம் கொடுங்க, மக்களை போட்டு பாடுபடுத்தாதீங்க, அதை எளிமைப்படுத்துங்க அப்படிங்கிறதான் ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு திமுக இப்போ களத்தில் இறங்கி ஒருவேளை நீதிமன்றத்தில் முன்ன பின்ன மாறி வந்தால் கூட நம்ம மக்களோட நிற்கணும், மக்களுக்கான உதவிகளை செய்யணும்
அப்படிங்கிற இத்தனை வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. திமுக அண்ணா திமுக பற்றி சொல்லிட்டோம் சார். கட்சி வாரியாக பேசும்போது அவங்களுடைய கூட்டணி கட்சியிலையும் நீங்கள் ஓரளவுக்கு மென்ஷன் பண்ணிட்டீங்க. நாம் தமிழர் கட்சி, தாவேகா, இவங்க 2 பேரோட நிலைப்பாடு. நாம் தமிழர் அவங்க வேலையை அவங்க ஆரம்பத்துலேருந்து அந்த நிலைப்பாடு வந்து எதிர்க்கிறாங்க. இது வேண்டாம் வேண்டாம், இது மக்களை பரிதவித்துக்குள்ளாகக்கூடிய விஷயம் தாங்கிறது எதிர்க்கிறாங்க. தாவேகா வந்து எதிர்க்கிறாங்க. பட் இது வரைக்கும் அவங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எஸ்ஏஆர்னாலே அவங்களுக்கு என்னென்ன ஒன்றும் புரியுமா என்னன்னு தெரியல. ஜனநாயகம் பாட்டு வேறு ரிலீஸ் ஆயிடுச்சு, அதில் பிஸியாக இருக்காங்க. அந்த பாட்டை வைப் பண்ணுற வேலையில் இருக்காங்க. மக்கள் அடுத்து நம்ம ஓட்டு போடுமா ஓட்டு போட மாட்டோமா, என்ன டாக்குமெண்ட் கேட்பாங்க, 1 மாதத்துக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படிங்கிற குழப்பத்தில் மக்கள் ஓடிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டு போட்டு கச்சேரி ஆரம்பம், தளபதி வந்துட்டாரு, 6 மாதத்துல நாங்கள் மௌன புரட்சி செய்ய போகிறோன்னு அவங்க பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அவங்கள வந்து குறைச்சி ரொம்ப குறைவாக மதிப்பிடுறீங்களோன்னு தோணும். நான் ரொம்ப கம்மியாக ரொம்ப இதுக்கு நான் நாகரிகமாக தான் பேசியிருக்கேன், இதை விட குறைவாக பேசுவேன். அவன் டாக்குமெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மக்கள் பரித வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ பாட்டு போட்டு வைப் பண்ணிட்டு இருக்கிய. இந்த ஆடியோ லான்ச் ஒரு படம் சிங்கிள் வந்துச்சா, அடுத்து கொஞ்சம் நாளில் வந்து அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடக்க போதான், அதில் பிஸியாக இருக்காங்க. இல்லைன்னு மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் களத்துக்கு வந்துருக்கீங்களா, மக்களோடு நிற்கிறீங்களா? தாவேக்கா ஒரு டீம் போட்டு மக்களோட போய் பாருங்கள், ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், வயதானவங்களுக்கு கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்டை வாங்கி கொடுங்க. அப்படி ஏதாவது நீங்கள் களத்துக்கு போயிருக்கீங்களா? திமுக போய் நிற்கிது, நீ போயிருக்கீங்களா? அதான் கேட்குறோம். இது அரசியல் கட்சி கிடையாது, இது ரசிகர் மன்றம் தான். இன்னும் ரசிகர் மன்றமாக தான் இருக்குது. இவ்வளோ அரசியல் புரிதல் கிடையாது. அடுத்த படத்துக்கு உண்டான படத்தை ஓட வைக்கிறதுக்கு உண்டான வேலையில் அவங்க இறங்கியிருக்காங்க. மக்கள் மேல் அக்கறை இல்லாத ஒரு இயக்கமாக தான். இறுதியாக ஒரு கேள்வி சார். இந்த ரிவிஷனுக்கு பிறகாக நம்ம வந்து நீக்கப்பட்டிருக்கோமா, இல்லை தகுதியான வாக்காளர் தானா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கா, இல்லை நம்ம நீக்கப்பட்ட டீட்டெயில்ஸ் நமக்கு ஏதாவது வருமா? இல்லை, டிசம்பர் 4க்கு பிறகு அவங்க வரைவு வாக்காளர் பட்டியல் ஒன்று போடுறாங்க, ஃபைனல் லிஸ்ட்டு. அதில் அவங்க பேர் இருக்கா இல்லையா அங்கே தெரிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க. அந்த டைமில் வந்து நம்ம இருக்கிற டாக்குமெண்ட்டை கொண்டு போய் வச்சு அப்பீல் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே சார், உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்களும் ரொம்ப நன்றி சார்.